மூடி வச்சாலும் அதை கண்டுபிடிச்சிட்டு திமுக தேர்தலில் போதைப் பொருள் அடித்தான் கைத்தன்னையில் போலீஸ் அதிகாரி சிக்கினார். மத்திய அரசு கல்வி அமைச்சர் திடீர் கூட்டப்பட்டு புது உத்தரவு. கொள்ளுநருக்கு டெல்லிவாழ் விஜய் காணிக்கை. கஞ்சா கடத்தல் கேரளாவில் எவ்வளோ அளவாக இருக்கும் கஞ்சா கடத்தல். எம்ஜிஆர் கண்ணதாசன் சேர்ந்து என்ன பிரச்சனை? கடிந்து கொண்ட எம்ஜிஆர் கலைஞர் எனக்கு துரோணம். புத்தம் புதிய பூமி முதல் நாள் சின்னவனே சின்னவளை முகம் சிவந்தவளை நான் ஏற்றுக்கொண்டேன் மடம் தொட்டு கடம்பி தொட்டு பாடைய கேட்டு நடிகர்களுக்காக ஷூட்டிங். தமிழகத்தில் தவிக ஆட்சி. சேர்மை அருகே கங்காங்குளத்தில் புதிய குடிநீர் சுத்திரவினை அமைக்க நிறைய ஆய்வு பண்ணி நல்ல இதாக பண்ணுங்க. நெல்லையில் தென்காட்சி புதிய பேசுக இது தொடர்கிற நெல்லை தென்காட்சி பிஆர்கள். என்னோட மாவட்டங்களையும் 19 இன்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டே மாட்டேன். ஏதாவது இன்ஸ்பெக்டர்னா வேறு இடத்துக்கு எடுத்து போட்டுருக்காங்க. அது ஒன்றும் இருக்குது. நெல்லை மாவட்டத்தில் 8 தாலுகாக்களில் ஐயோ நெல்லை செந்தல்மலை எக்ஸ்பிரஸ் பகுதி தூரம் நிலை சந்திப்பு ரயில் நிலையத்தில் ஆய்வு பணி தீவிரம். நெல்லை செந்தலகோடு எக்ஸ்பிரஸ் பகுதி தூரம் தூரமாக சென்று வெளியூர் அரசு தூங்கி மாறுகிறது. பஸ்ஸு மேனேஜ்மெண்ட் ஸ்கூட்டர் வாங்கினாலே அங்கே உயிருக்காகுது. அவனே அரசு வெளியே சேர்த்து வட்டார கல்வியில் பாராட்டணும். எல்லோரும் அந்த இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கங்கிறவங்க அவங்கள சேர்த்துருக்காங்க. பாராட்டணும். ஜாலுகை விட்டு ஜாலுகை சாமந்தி ஜூன் 5 துவக்கம் கலரை ஆனந்தமகன். சமபந்தின்னா எல்லாருக்கும் சமமாக உட்காந்து சாப்பாடு. அதான் நல்லது. ஏழை பணக்காரோட யூனிஃபார்ம் வருது. அதுபோல் ஏழை பணக்காரன் பாரிவாடு இருக்காது. தென்காசி மாட்டு கட்சின்னு எல்லாருக்கும் ஆசிரியர் தொகுதிகள் போல திமுக அடுத்த விருதுகள் ஆலோசனை கூட்டம் நாளை நடக்கிறது. அதுவும் இன்ஸ்டானிடம் அட்டவணை தாங்க. ஏன் நீங்கள் தெரியல. பாதாள சாக்கடை டிசம்பர் 31க்குள் முடிக்க வேண்டும். அமைச்சர் மரியலின் உத்தரவு. நிலையில் அரசு அதிகாரிகளோட ஆய்வு. பாதாள சாக்கடை தடுத்து போட்டால் வந்து பஸ்ஸில் போக முடியாது. கஷ்டம் இருக்குது. சாரண நீர்மட்டம் 45.45 எட்டியது. சந்தோஷம். ஒரே நல்ல உழவு இருக்குன்னு அதுக்கான கொடை கொடுக்காங்க. 500 மாடி மழை பெஞ்சி நறுக்கிட்டுன்னா முக்கியமாக கொடை கொடுப்பாங்க. கங்கை கொண்டாடுறதுக்கு 3 சக்கரை வைக்கணும் நாட்டில். ஐயோ பாவம். அவங்களே மாட்டுத்திறனே அவங்க செத்துட்டாங்க. பாவம் தான். அதெல்லாம் ஒரே நாளில் பெஞ்சிட்டு அதுக்கு தான் கோயில் கொடை கொடுப்பாங்க. சந்தோஷம். மேற்கு தலைமைக்கு எல்லாமே மழையிலாம் தண்ணி அவிய கண்டிப்பாக மழையும் சந்தோஷம். அதுக்கிட்ட எல்லா சாமியும் கொடுக்காங்க. எல்லா சாமியும் இப்படி அதேமாதிரி எல்லாத்தையும் கொடுத்தாலும் மாரியம்மா அக்கா தங்கச்சிலாம் வரும். காளி மாதிரி வச்சு இசைக்கும் கூடாது. அடக்க செல்வி காளி பத்திரகாளி சந்தன மாதிரி அக்கா தங்கம்மா அக்கா தங்கி 8 பேர் ஒருத்தர் கொடுத்தாலும் மழை பெய்ய வச்சிடும். விரிவான திட்டங்களுக்கு அறிக்கை விரைவில் அனுப்பும். ரூபாய் 540 கோடி தாமரம் திட்டம். ராபர்ட் பிரிஸ் 540 கோடியில் கொடுத்தாலும் கரெக்டாக தாமரம் எடுப்பாங்க. அதில் வழி எடுத்து உங்கள் வீட்டுக்கு போட்டுறாங்க.
மக்கள் பணம் பாவம். நெல்லை தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் ஒரே 2714 வாக்குகள் தீர்வும் ₹31 கோடி வழங்க நடவடிக்கை. ஒரு நேரம் மட்டும் 4 கோடி வழங்க முன்வந்து வருவது. எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு பண்ண எல்லோரும் சேர்ந்து ஷேர் பண்ணுவாங்க. லாபத்தையும் ஷேர் பண்ணுவாங்க, நஷ்டத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. ஷேர் மார்க்கெட் பாலியல் உண்மையை கண்டித்து கடைநிலை ஜட்ஜ்வாதி பேரணி எதனால ஸ்ட்ரைக்கு தான். அவன் அதுவும் உண்மையை பண்ணணும். இல்லை என்ன பாலியல்னு பிறப்பட்ட பிள்ளைகளை வச்சுட்டு இப்படி வெளியே போக முடியும். மாவட்டத்தில் இலவச சத்த ஆய்வு உறுதிக்கு முதல் பெண் ஓட்டுநர் கலெக்டர் ஆனந்தை துவங்கி வைத்தார். ஆல் த பெஸ்ட். இலவச தாய் சேகை பரவல் ஆண்கள் தான் இருக்காங்க, பெண்களும் வருவாங்க. சிங்க பண்ணு ஆனி நவி உன்னை வணங்குதே. என்னோட யூடியூப் மூலம் நானும் யூடியூபர் தான், எனக்கும் வருவாங்க. நீங்கள் இந்த டாய்ஸே வண்டியை லேடிஸே விட்றாங்க. அப்போ ஆல் த பெஸ்ட். சிங்கப்பெண் அதிக பாரணத்தில் சிலர் அடுத்த அறிய வேண்டும். கொட்டப்பூர் மக்கள் 20 பெரிய வெயிட்டு தூக்கிட்டு போனதுனால கொட்டப்பூர் மக்களில் அதை மோசமாக இருக்குது. எவ்வளோ குண்டு முடியாது. கண்டிப்பாக அது நான் நிறுவனம் முதல்வர் சொல்கிறேன். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக இந்த சாலையை அமைக்க நீங்கள் நம்ம கவர்மெண்ட் பைசாவில் ஜிஎஸ்டிலேருந்து எடுத்து கண்டிப்பாக போகணும். ஏன்னா அதில் ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு சின்ன பிள்ளை கீழே விழுந்து பைக்லேருந்து கீழே விழுந்து எதோ வேறு பஸ்ஸில் செத்து போச்சு. அதனால் கண்டிப்பாக இந்த குண்டு மொழியை கண்டிப்பாக பண்ணுங்கள். அதுதான் ஆசிரியர்களே தற்கொலைக்கு வேண்டும். பெட்ரோல் டீசல் என்ன செய்ய வேண்டும்? அதுக்காக என்ன உயிரை கொடுக்க முடியும்? அது கூட குறையும். அது இப்படி தான் இருக்கும். அதுக்கெல்லாம் அதான் முடியுமா? முடியாது. நெல்லை மாவட்ட சாலை குடிநீர் பணிக்கு அலுவலர் ஒருங்கிணைந்து பணியாற்ற அமைச்சர் உத்தரவு. 4 கோடி நலத்திட்ட வழங்க 300 குற்றாலம் மீன் அருவியில் குளிக்க அனுமதி. தூத்துக்குடி குஷி சந்தோஷம். தரமான பணிகள் ஒருங்கிணைந்த பணி. 4 மாவட்ட உயர்த்த சிறுதுறை பணியாளர்கள் ஆலோசனை. சந்தோஷம். இல்லையே தேசிய இலக்கு 2714 சமரச தீர்வு. 16 கோடி இழப்பு. இழந்தா எப்படி நினைக்க முடியாது. சமரசம் பண்ணணும். செப்பாரி கோயில் ஆணி திருவிழா கொட்டிவிட்டு அது எங்கே இருக்குது தெரியல. வெளிப்புறம் செப்பாரி அழகிய கூத்தர் கோயில் பொது விநியோக திட்ட குறைதீர் முகாம் ஆணி திருவிழா தேர்வு. நெல்லையூர் கோயிலில் 28ஆம் தேதி நடக்கும். எல்லோரும் போய் கடவுளுடைய அருளை பெறுங்க. போய் வெட்டுக்காங்க. குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் சிறு துணிகள் வெயிலோடு அடையாமல் இருப்பது நல்லது. டெல்டா குறுவை சாகுபடி தண்ணீரை கர்நாடக காங்கிரஸ் அரசு நிறுத்திய கேட்கையில் பறந்த முன்னாள் எம்பிகள் குற்றச்சாட்டு. ஆமாம், ஒருத்தர் குற்றவனம். உங்கள்கிட்ட என்ன இருக்க குற்றத்தை திருந்துங்க. இளவனுக்கு விஜயசாண்டியின் தொந்தரவு. போலீஸ் ஏட்டு இப்படி ஒன்றா அவங்க தான் தடுத்து காப்பாற்றணும். கேட்கணும். அவங்களே இப்படி ஒன்றா எவ்வளோ கஷ்டம். அப்படி பண்ணாதீங்க. எவலியோக்கு எதிரான காயின் ஒருத்தன் டீ கடை வச்சிருவானத்தை கூட்டணி மாற்றம். ஓகன் மருந்து அடித்தால் போதும். அம்மலமான திமுகவின் பயிற்சாலையும் நடந்து கூட ஏனோ இந்திய பங்குச்சந்தை வர்த்தகத்தை தேவை. உடனடி ரூபாய் 15 லட்சம் கோடி மோடியால் வழுக்கும் கோரிக்கை. அடுக்கு கண்காணிக்க இருந்த நேரம் கணக்கில் பெரிய அளவு முரண்பாடு பல ஆண்டுகள் கண்டறி வருந்தது. எப்படி இந்தியாவில் சென்ற கப்பல் மீது தாக்கல ட்ரம்ப் குற்றச்சாட்டு. ஈரான் பதிலடி. அமெரிக்காவோட ஜெய்சங்கர் காட்டினான். இவன் இந்தியையே விட்டு வைக்கலையா? இவன் நாட்டில் ஆனந்த குளியல் பார்த்து குளிங்க. நீச்சல் தெரிஞ்சு குளிங்க. நீச்சல் அடியெல்லாம் கஷ்டம். எல்லாம் வந்தால் தூக்கிட்டு போயிடும். எல்லாம் வந்தால் அபாய சங்கு ஊதுவாங்க. அதை வச்சு வெளியே ஏறிடுங்க. ஆட்சியிலே குளிச்சுட்டு இருந்தால் அபாய சங்கு என்ன பிரச்சனை கூட அபாய சங்கு ஊதுவாங்க. வெள்ளம் திறந்து விடப்போது. மழை பெஞ்சா டேம் எல்லாம் நிறைஞ்சிரும். அப்போ வெள்ளம் இறக்குனாலும் அபாய சங்கு ஊதுவாங்க. சத்தங்கப்பா வெளியே வெறுங்க. அல்லது கஷ்டம். 4வது கவல் சாக்கோட 18 வயதுக்கு மேற்பட்ட அரசாங்கோட அஸ்ஸாம் தொழிலாளர் எங்கேயோ ஒரு இதில் ஃப்ரீ எஜுகேஷனும் முதல்ல வாழைப்பழம் 8 வயசாக அரசாங்கத்துக்கு 5 கிலோ 5 லட்சம் கிலோ வாங்க விவசாயியுடன் கைகழுவு. அளவில் சாப்பிட்டா மலச்சிக்கலுக்கு நல்லது. வீட்டு தண்ட டாய்லெட் will go freely. டாய்லெட் வருவாங்க. ஒரு வாழைப்பழத்தில் ஒன்று இருக்குது. யூடியூப் பாருங்கள். யூடியூப்பை வச்சு முடிஞ்ச கடைமான அசாமில் வீரர்கள் 5 பேர் ஐயோ பாவம் தலையெழுத்து கோடாரி 35 இறக்க விமான பாலக்காடு சிறுமிய அரண அழகையவே சாணிகள் செலவு எழுத்து நோக்கிய எழுத்தடங்களில் சர்ச்சை கட்டமைப்பில் ஏற்படுத்த உத்தரவு. ராகுல் அணுகுமுறை சரியில்லை. நீ அடுத்த தருவினா எழுதிய ராதா மகன்
கடவுளுக்கு 100 கிலோ அதான் சொல்லுவாங்க. அவங்க ஒவ்வொருத்தர் ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன எனக்கே ஒன்று சொல்லணும் அது சொல்லிக்கிட்டே வருவாங்க. விரோச்சன முக்கிய வழித்தடங்களை சரிச்சு கட்டணமிக வேகப்படுத்த உத்தரவு CBS 60 முடிவுகள் தாமத கழகத்தில் 1.60 மாணவர்கள் விண்ணப்பம். அளவிலே அமேசான் நூடுல்ஸ் பாக்கெட் புழுக்கள் புகார் அட்டரிசு ஆனால் புழு இருந்து அதுக்கான எக்ஸ்பயர்டான நூடுல்ஸ் தான் சாப்பிடக்கூடாது. ஒவ்வொரு பொருளும் அப்படி தான் எக்ஸ்பயர்ட் இருக்கான்னு பார்க்கணும். எக்ஸ்பயர்ட் ஆனால் சாப்பிட்டா அதுக்கு புழு வச்சா உடம்புக்கு பாதிப்பு. அதனால் புழு இருந்தால் சாப்பிடாதீங்க. இடம் 6ஆம் வயதிலிருந்து IT பெண்ணுடைய தற்கொலை குழந்தை அதிர்ஷ்டம். ஐயோ எதுக்கு சார் ஆனால் சோர்வு சைக்காலஜி எதுக்கு எல்லாருக்கும் கஷ்டம் தான். அதுங்க நீங்கள் உழைச்சிட்டீங்க ஃபுல்லாக ஐயோ ஃபுல்லாக சேர்த்து நீங்கள் சேர்த்துட்டு ஃபுல்லாக யார் பார்ப்பா பிள்ளைக்காக இருந்திருக்கலாம்ல. எதுக்கு கொதிச்சு இப்படி பண்ணிங்க வச்சு கால்வாய் தூர் வர கோரி 57 விவசாயிகள் முட்டுது. அதனால் நீட்டாக இருந்தால் தண்ணி இருந்தால் அதுக்குண்ட ஓரத்தில் உள்ள மரங்கள் மட்டும் வெட்டாதீங்க. புகையில் அது ஹோட்டல் கொடுத்தா சுவர் இருக்கட்டும். ஓயிலும் ஹோட்டலில் வைக்காங்கன்னு கிடச்சிங்க வேறு உள்ள கோட்ஸ் வேலை வச்சு உள்ள கம்பி எண்ணெய் வச்சுருவாங்க. பிறகு உள்ள கஞ்சி சோறு தான் குடிக்கணும். இல்லை கூலிச்சோறு தான் இங்கே வர நில்றவங்களும் ஊக்கித்தல் போயிடுச்சு. செய்யணும்ல ஆரம்ப வச்சு தாலுகா ரிசார்ட்டை தரம் எடுத்த உடனே சில காங்கிரஸ் கட்சிகளும் இல்லை ஆஸ்பத்திரியில் அல்லது இருக்கான்னு பார்க்கணும். நெல்லையில் மூளைச்சாவடைஞ்ச பெண் உடல் உறுப்பு தவத்தியா ஒருத்தர் செத்து 7 பேருக்கு உடல் உறுப்பு கொடுக்காங்க. என்னச்சு அதுக்காக கடவுள் படைக்கப்பட்டிருக்காங்க. அப்போ தான் நினைக்கிறேன். மசூதி அடைக்கல ஒருவர் கைது. களக்காடு நகராட்சியை கண்டித்து 17 கலெக்டர் அலுவலகத்துக்கு போராட்டம். நினச்சி அவங்க போராட்டத்தை நடத்துவாங்க. ஏதோ ஒன்று கிடைக்கணும்னு நினச்ச முடியும். போராட்டம் நடத்தினா தான் கிடைக்காதனால தான் நினச்சிவாங்க போராட்டம் நடத்துவாங்க. அதில் ஒன்றும் செய்ய முடியாது. போராட்டம் தான் நடத்துவாங்க. இதில் கூட சுகி நூலக கவனி பாலையில் ஆய்வு நகை சுதந்திர பள்ளியில் சாலை கப்பலி பிரச்சாரம் எத்தனை ஆக்சிடென்ட் ஆகுது இல்லை படைச்சிட்டு ஆல் தி பெஸ்ட் மதுநகர்னா ஜீவா ஆல் தி பெஸ்ட் ஜென்கோசி சட்டத்தை அலுவலகம் என்று திருப்பல நல்ல காரியம் பண்ணுங்க. அது அளவின் சின்ன ஆசை அடி வீடு குடிச்சிட்டாடை அணிவிட்டார். தண்ணி வெளிக்கிட்டதுனால குளிக்காங்க கோவடாங்க சொன்னாலும் கேட்டுக்காங்க. கோவட்டு குளிச்சுட்டு வரும் ஆக்சிடென்ட் ஆகிடுவாங்க. நல்லதுக்குன்னு நினச்சிக்காங்க. அதுதான் நல்லது. எப்படியாட்டு கண்ணு செடி என்ன சினிமாலாம் இருக்கும். அது எல்லாம் முடிஞ்சிட்டு குழந்தை குழந்தையே இழந்து வாடும் தமிழினர் பாவம். கற்புக்கு வந்த சோதனையாக ஜெராக்ஸ் எடுத்தால் பேப்பர் வாங்கி கொள்ளுங்கள். நினைச்சா அதை சொல்லி விடுங்க. ரைட்டு தான். குழந்தை விழுந்தா ஆடும். ஐயோ அவங்களே அடுத்த குழந்தை ஒரு வயசுக்கள் எதிர்க்கு எதுவும் குறிப்பிடவில்லை. அப்படி சிக்கலே இல்லை என்றால் அடுத்த குழந்தைங்க நீங்களும் சிக்கலோடு இல்லை என்றால் அவர் குழந்தையை தத்து எடுத்து அழக்கணும்னு பாருங்கள். அதுக்காக உயிரெல்லாம் விட வேண்டாம். கற்புக்கு வந்த சோதனை 3 மாதத்தில் திருமணம் ஆகி 2 மாத கற்பனை இருக்கும். அண்ணனுடன் தங்கையும் மருத்துவ யோசனைக்காக அவனையும் கணவன் விட்டார். ஒரு டாக்டர்னு இப்போதான் பெண்ணிற்கு பெற்று இருந்தேன்னா நண்பர் தங்கையை பெருசாக டாக்டர் கொஞ்சம் தண்டு இது 2ஆம் குழந்தை என்று கேட்க வருவேன். இது மாமியார் உடனே உங்கள் துறவம் செய்ய பிள்ளைக்குத்தான் கிடைத்தானே இது சதி பண்ணி எத்தனை பிள்ளைகளை தலையில் உங்கள் பெண்ணு என்று அவர்களையும் பெற்றோர்கள் சத்தமோட ஆரம்பித்தார். உண்மை நிலவரம் என்னென்று அனுமதித்தாங்க. 32 வரைக்கும் ஆபரேஷன் செய்யப்பட்டது. கர்ப்பவை சற்று ஒட்டிய அகதியில் செய்யப்பட்ட ஆபரேஷன் பரிசோதனை டாக்டர் இருந்த செய்யப்பட்டு இருப்ப தவறான முடிவெடுத்து ரிப்போர்ட் கேட்டார். ஆபரேஷன் நடந்த பெண் டாக்டர் அப்படியே சாரி என்கிறது. எடுத்த பெண்ணின் மாமனார் திருப்தி வரவழைப்பாலும் தங்கள் மருமகளை கெட்டவாறு எல்லாம் அந்த டாக்டர் நினச்சி வந்த பெருமகள் நீங்களும் கடவுள் நிகர நின்று பணிபுரியுங்கள். கணவரை இருந்தால் இவர் இருங்கள். ஜெராக்ஸ் எடுத்தாங்க. அந்த 5 ரூபாய் பேப்பரே வாங்கி வச்சுக்கோங்க. அதுதான் நல்லது. இது முக்கியமான பேப்பர் இருந்தால் ஏதாவது பிரச்சனை வர்றதுனால நம்ம ஜெராக்ஸ் எடுத்து போகிற என் அம்மா வாங்கி வச்சுக்கோன்னு நினச்சா சொல்லிடுங்க. எனக்கு 8 வயசு இருக்க விடுங்க. அக்கா 3 பேர் தீபாவளி ட்ரெஸ் எடுக்க கடைக்கு போனோம். அப்பா அங்கே புதுசாக கிரியேட்டர்ஸ் அக்காவுக்கு கல் எடுத்து போட வெயிட் பண்ணியிருந்தேன். அப்பாவுக்கும் போலீஸ் இருந்து போனால் கால் வீட்டுக்கு அப்பாவும் சண்டை கோச்சு கொண்டு அம்மா அப்பா சுற்றி எல்லாம் அப்பா மேலே கேஸ் கொடுக்க. உடனே நாங்கள் 3 பேரும் போலீஸ் செய்யணும். அப்பா போலீஸ் அம்மா எங்கிட்ட எங்கள் அக்காவிட்டையும் எனக்கு அம்மா வேணுமா அப்பா என்ன கேட்டாங்க. எனக்கு எதுவும் பேச அக்கா பிடிச்சிட்டு எங்களுக்கு 2 பேருமே வேணும். என்ன அது மட்டும் நான் போலீஸ் உங்கள்
அப்பா பிடிக்கும் அம்மா பிடிக்குமேன்ட்டேன் நாங்களும். நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டபோது என்ன வேறு குழந்தைகள்னு சொன்னாங்க. சரி தான் இருக்கணும் சமாளித்து அனுப்பி வைத்தாங்க. ஆனால் அப்பா அம்மா கூட வராங்க. அவர்கிட்ட எல்லாம் ஒன்று எப்படின்னா வர வைக்கணும் அவர் என்று சொல்லிவிட்டு அப்பா 6 மணி 7 மணி இருக்கும் அம்மா கூட்டிகிட்டு வரணும்னு சொன்னேன். போனால் அப்பா ஆளை காணும். எனக்கு பட்டாசு ரொம்ப பிடிக்கும். நான் அப்படியே போனால் அப்பாவுக்கு ஃபோன் போட்டு பட்டாசு வாங்கி வர வச்சாங்க. ஆனால் பாட்டி பக்குவத்தில் இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நைட்டு 9 மணிக்கு சிறையில் இருந்து அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு மாமாவுக்கு ஃபோன் உங்கள் ஃப்ரெண்டு விஷம் குடிச்சு அட்மிஷன் ஆகிருப்பாங்கன்னு பதறி போய் பாட்டி மாமா நான் அங்கே போனேன். அம்மா அவங்க வந்தாங்க. அப்பா முகத்தில் இதே சாதி போட்டு சவாலில் ஜெயிச்சோன்னு அங்கே தான் ஆரம்பிச்சு விடியவே 3:30க்கு அப்பா இறந்துட்டான்னு போனேன். முதல் நாள் பட்டாசுக்கு ஃபோன் பண்ணியிருந்தா நமக்கான குழந்தை வீட்டில் காத்துக்கிட்டு இருந்தாங்க. விளையாட்டு வினையாக நினச்சி இந்த மருந்தை குடிக்காமல் இன்றைக்கி எங்கள் அப்பா உயிரோடு இருந்திருக்காரு என்னவோ. அன்றைக்கி ஏதாச்சும் சொல்லாத நினச்சி இன்றைக்கி நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஏதாவது யாராட்ட சொன்னால் அதை அப்போவே சொல்லிடுங்கள். என்ன பின்னாடி இருக்கிற கவரையெல்லாம் போயிடும்.